ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு தினை அரிசி லட்டு தாங்க செய்ய போகிறோம். நான் வந்து தினை ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது தான். ரொம்ப சுத்தமாக இருக்கனால நான் வந்து பாருங்கள், ஒரு தூசி எதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த 1/2 கிலோ தினைக்கு நான் வந்து 1/4 கிலோ நடக்கடலை வாங்கியிருக்கேங்க, வறுத்த நடக்கடலை. இப்போது அப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து இந்த கப்பில் நான் எடுத்திருக்க கப்பில் ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேங்க. எனக்கு உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா, இதுவே வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. ஒரு 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம அப்படியே அந்த தினை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 2 பங்காக போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா அந்த மணம் வருங்க, கறியை விடக்கூடாது. நல்லா குபுகுன்னு அந்த மணம் வரும்போது நம்ம கம்பு இதை தினையை நம்ம வந்து எடுத்துடணுங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் ஹையில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வறுத்த உடனே பார்த்திங்களா தினை இந்த கலரில் மாறிடும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து 6:30க்கு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். அடுத்ததாக வந்து நடக்கடலையை அதே வடைச்சட்டியில் போட்டாச்சுங்க. இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வறுத்து எடுத்த உடனே நம்ம அதையும் கொஞ்சம் அந்த தோலெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு வறுத்துக்கிட்டோம்னா. இப்போ கடலையும் வறுத்து இப்போ எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு இப்போ நாட்டு சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கணும். கல் மண் தூசியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து நம்ம கம்பு நல்லா ஆறிச்சுங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அந்த ஜாரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நெய்ஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டைம் 3 டைம் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சதும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து நல்லா ஜலிச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஏலக்காவும் இதில் போட்டாச்சு. இந்த மாதிரி லட்டு வந்து நான் நிறைய இங்கே பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் செஞ்சு கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கும் வேணும்னா இது மாதிரி எனக்கு நான் கடையில் விற்கிற ரேட்டை விட நான் கம்மி ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இது எல்லாமே பாருங்கள், கம்பு மாவும் ரெடி ஆயிடுச்சு, நடக்கடலையும் நம்ம இப்போ அடித்து எடுத்தாச்சு. இப்போ நெய் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம நாட்டு சர்க்கரையை வடிகட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் இப்போ ஊற்றிக்கலாம். இதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாங்க. இது வந்து 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்து வர டைமில் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் வந்து கவுனி அரிசி லட்டு, அப்புறம் அரிசி லட்டு, கம்பு மாவு லட்டு, நிறையா வந்து நாங்கள் லட்டு வெரைட்டி நிறையா நான் செஞ்சு நான் இந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதில் சுக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சுக்கு இதில் போடலை. சுக்கு போட்டால் அதுவும் வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இது வந்து கொரியரில் நம்ம அனுப்புகிற மாதிரி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு இது எதுவுமே வராதுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து ரொம்ப பதப்படுத்தி தான் நம்ம செய்கிறோம். நான் நிறைய விசேஷங்களுக்கெல்லாம் இங்கே பக்கத்தில் கேட்டிருக்கிறவங்களும் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் கூட நான் செஞ்சு கொடுத்தேன். அவங்க விசேஷத்துக்கு கேட்டிருந்தாங்க. ரவா லட்டும் இந்த கம்பு மாவு லட்டும் கேட்டிருந்தாங்க. நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பாருங்கள், எல்லாமே நான் லட்டு பிடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து நான் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. வெளியில் வச்சு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் நம்ம வைக்க வேண்டியதில்லை, வெளியிலவே நம்ம வச்சு நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கம்மியான பொருள் தான், அதிகமாக நம்ம செலவும் இல்லைங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்கிறதுக்கு நல்லா ஹெல்த்தியான உணவாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி வச்சு நல்லா அடைச்சி பாட்டிலில் மூடி வச்சிட்டோம்னா
ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஏதோ ஸ்நாக்ஸுக்கு பதுவாக நம்ம இதுவே கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அருமையான லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தெனை லட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நம்ம லட்டு எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்திருக்க மாவுக்கு எனக்கு எப்படியோ ஒரு 30-35 லட்டு கிடச்சிச்சுங்க. 1/2 கிலோ தான் தெனை நான் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதாங்க. லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.